பைக்லயா கார்லயா மாமா? டேய் என்னடா நடக்குது? என்ன ஆச்சு? அண்ணா சத்தம் கீழே கேக்குதுண்ணா. எல்லாம் இவளாலதான். அவ என்ன பண்ணா? அவகிட்ட நீயே கேட்டுக்க. அவளுக்கு வைத்தியம் புடிச்சிருக்கு. ஏய் ராசாத்தி, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தை நீங்களா? வாங்க வாங்க ஏய் ஏய் ராசாத்தி, வாங்க வாங்க. அத்தை நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க அத்தை. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலையா அத்தை, நான் நல்லா இருக்கேன். ஆனா உங்க மகனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. மா இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. டேய் சும்மா இரு. சூப்பர் அத்தை, நீங்க சொன்ன உடனே மாமா அமைதியாயிட்டாரு. அத்தை நீங்க தான் இந்த வீட்டுக்கு ராணி. நீங்க எது பண்ணாலும் ஏய் அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கு அத்தை. அத்தை நீங்க ஹீரோயின் மாதிரி அழகா இருக்கீங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைன்னு இப்பதானே அத்தை சொன்னேன். ராசாத்தி, நீ ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் பண்றது மட்டும் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. நீங்க இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உதவி செய்யறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு இந்த வீட்ல மரியாதையே இல்ல. எல்லாம் அந்த மரகத அத்தைக்கு தான். சும்மா இரு. அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க தான் எல்லா தப்பும் பண்றாங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு. சும்மா இரு. இந்த வீட்ல அவங்க வச்சது மட்டும் தான் சட்டமா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் அத்தை நீங்க ஏன் கண்ணு முன்னாடியே உங்களை மிரட்டுறது திட்டுறது? ஆஹா, நாம நினைச்சதை விட செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கே. இன்னைக்கு ஒரு ரணகலும் இருக்கு. ராசாத்தி தூள் கிளப்பிட்டு இருக்கா. கண்டிப்பா பெருசா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. யார பார்த்தாலும் கைய ஓங்குறது அது என்ன கெட்ட பழக்கம்? எல்லாரும் அடிக்கிறது. ஐயோ, நான் அடிச்சா 1.5 டன் வெயிட் இல்ல, 1.25 டன் வெயிட். தாங்குவாங்களா? ராசாத்தி, தாங்குவாங்களா? சும்மா இரு. அமைதியா இரு ராசாத்தி. வாயை மூடுறி. இப்ப மட்டும் கண்ணு முன்னாடி வர சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க சொல்லுங்க அத்தை, வர சொல்லுங்க. ஐயோ, கண்மணிக்கு நாம கலந்து வச்ச பீடாவ இவ சாப்பிட்டா போல இருக்கே. அதான் இந்த ஆட்டம் ஆடுறா. இப்ப நாம உண்மையை சொன்ன நம்மளும் டீனு கட்டிடுவாங்களே. சொல்லுங்க. ஏய் ராசாத்தி, என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? எவ அவ? ராசாத்தி, உனக்கு என்னடி வேணும்? ஏய் என்னமோ அடிப்பு கிடுப்புன்னு பேசிட்டு இருந்தா எங்க அத்தையை நீ அடிச்சிருவியா? நான் பேசுறதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பெருசா பேசுற? வாய் மூடு. சீ. நீல பேசக்கூடாதுடி. இதெல்லாம் நல்லா இல்ல. நீ பண்ணது மட்டும் நல்லா இருக்கா? ஏய் நான் என்னடி பண்ணேன்? என் மாமா மோதிரம் மேட்ர சொல்லவா? சொல்லவான்னு
எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் நான் தான் போன போதுன்னு விட்டுட்டே இருக்கேன். ஏன் தெரியுமா? நீ என் ஃப்ரெண்டு, அதனால தான் நான் விட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ ரொம்ப ஓரா போற. நான் ஏற்கனவே உன் மாமியார் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். நீ குறுக்க வந்து வாங்கிக்காத. போ போ, போய் ஓரமா நில்லு. போடி செல்லம். போ, போ, அதே வர சொல்லு. போ அத்தை, ஓடி. போ. தல, என்னடி என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா? ஓ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இவ்ளோ நேரம் அமைதியா இருந்துட்டு நான் என்ன பேசுறேன்னு பாத்துட்டு இருந்திருக்கீங்களா? ராசாத்தி நீங்க சும்மா இரு. சும்மா இருங்க. இல்ல அத்தை, இவங்க கீழே போய் ராசாத்தி இந்த மாதிரி சொன்னா அந்த மாதிரி சொன்னானே வாய் கிழிய பேசுறது. ராசாத்தி அமைதியா இரு. ஏய் வாய முடி. ஏய், நீ ரொம்ப பேசுற. உங்களை விடவா பேசிட்ட? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம்? நான் எது பண்ணாலும் அது தப்பு இது தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லா தப்பையும் உங்க மருமக தான் பண்றா. ஆனா அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆனா நாங்க ஏதாவது பண்ணா அது நல்லதாவே இருந்தாலும் உங்க கண்ணுக்கு தப்பாதான் தெரியும். சும்மா இரு ராசாத்தி. நான் என்ன பாவம் பண்ண? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஏய் என் மாமா கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சது தப்பா? நான் ஒண்ணு சொல்லவா? இங்க பாருங்க, நான் தப்பாலாம் பேச மாட்டேன். பாருங்க, என் மூஞ்ச பாருங்க. சொல்லுங்க, நான் ராசி இல்லாதவளா? நான் ராசி இல்லாதவளா? என்னென்ன பண்ண சொல்ற? நீ தாண்டி ராசி இல்லாதவ. வசந்தி, சும்மா வாய முடி. ராசாத்தி உன்னை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா போதும், இந்த குடும்பமே நல்லா சந்தோஷமா இருக்கும். என்னடி முறைக்கிற? உண்மைதானே சொன்ன? ராசாத்தி சும்மா இரு. என்னடி டீ போட்டு பேசுற? வாய் ரொம்ப நீளுது. ராசாத்தி உனக்கு என்ன பைத்தியம் அடி பிடிச்சிருக்கு? ஏன்டி இப்படி வம்பு வளர்க்குற? என்ன மங்கை, ஓ மருமகளை மரியாதை குறைவா பேச சொல்லிட்டு இப்ப தடுக்கிற மாதிரி நடிக்கிறியா? மரியாதை கெட்டுடும். மருகதா, என் அத்தைய மரியாதை இல்லாம பேசுன அவ்வளவுதான். உன்னை 2 அடி அடிச்சா நீ அமைதியா இருப்ப. என்ன அடிப்பியா? ஏய், நான் ஒரு அடி அடிச்சா ஆட்டமெல்லாம் அடங்கி போயிடும். என்ன கை நீட்டி அடிச்சிருவேடி நீ. அடிச்சா என்ன பண்ணுவ? நீ அடிடி பாக்கலாம். அடி என்ன? வேணாம் மருகதா, வேணாம். அடிடி, நீ அடிடி பாக்கலாம். நீ அடிடி பாக்கலாம். அடி என்ன? அத்தை, நீங்க தள்ளுங்க அத்தை. ஹே, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே எங்க அத்தைய அடிப்பேன்னு சொல்லுவேன். உன்ன கடவுளே. ராசாத்தி நீ ஏன் மருமகளே கை நீட்டி அடிச்சிட்டியா? ஒண்ணு என்னடி பண்ற? ஏ மங்கை, ஓ மருமகளை விட்டு என்ன அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும். அவளுக்கு சுயநினைவே இல்ல.
என்னடி பதில் சொல்லணும் உனக்கு? சொல்லுடி. சாரி பெரியமா. மங்கை திட்டம் போட்டு என்ன அடிக்க வச்சிட்டல. ஐயோ பெரியமா, அவ நார்மலாவே இல்ல பெரியமா. என்னடா பொண்டாட்டிக்கு வக்காலத்தா? ஐயோ இல்ல பெரியமா. ஆமாண்டி. ஏய் என் மாமா எனக்கு வக்காலத்து தான் வாங்குவாரு. நீ என்ன பண்ணுவ? ஏய் ஏண்டி இப்படி இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க தான் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பீங்க. நான் இருக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, வாயிலே போடுவேன். முடியாது அத்தா. அக்கா நீங்க வெளிய போங்க. அவ எதையோ தின்னு தொலைச்சிருக்கா. போதையில இருக்க மாதிரி இருக்கு. ஆமா பெரியமா. வாயிலே அடிப்பேன். ப்ளீஸ் பெரியமா, போங்க பெரியமா. பேசிக்கலாம் போங்க. அம்மாவை கூட்டிட்டு போ. வாங்கம்மா. போங்கம்மா. என்ன பாக்குற? அண்ணி போ 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 போயிட்டே இரு. ஏய் இருங்க மாமா. ராசாத்தி வாயை மூடு. ஏய், அசத். கண்மணி நல்லா இருக்கியா கண்மணி? ஏய் அம்மா போய்மா. அவள ஒரு வழி பண்ணவன விட மாட்டேன். சும்மா ஒரு ராசாத்தி இல்லன்னா அடிச்சிருவேன் உன்னை. அது விட மாட்டேன். வாய் மூடி. இனியா படுக்க விட அவள. முதல்ல நீ போய் படு. உட்காரு. விடுங்க அத்தை. வாயை மூட்டு படுறி. அவங்க ஒரு ஊத்தி வழி விடுற அவளுக்கு. பண்ணவன விட மாட்டேன். ஏய், ஏய் கொஞ்ச நேரம் கூட வாயை மூட மாட்டேங்கிறப்ப. என்ன ஆட்டம் ஆடுறாடா இவ? நீ வா, இங்க இருக்காத. வா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி நின்னு பேசவே பயப்படுறவ இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிக்கிறா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பிரச்சனை? மரகதா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஏய் என்னடாச்சு? அது அண்ணி என்ன நடந்துச்சு நீங்களா சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என் மானம் மரியாதை எல்லாமே காத்துல போச்சு. நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? அண்ணி எனக்கு நீங்க என்ன மரியாதை இருக்கு? அண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே தெரியும். வெளியில தெரிஞ்சா வெக்க கேடு. இப்படி ஒரு அவமானத்துக்கு பிறகு நான் ஏன் உயிரோட இருக்கணும்? ஐயோ அண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? நான் எங்கேயோ போறேன். அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே தெரியும். அதை விட்டுட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு இருந்தா அத ஏன் வாயால வேற சொல்லணுமா? ஏய், அட யாராச்சும் சொல்லுங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது ராசாத்தி அத்தைய அடிச்சிட்டா. என்னது? ராசாத்தி மரகதத்தை அடிச்சிட்டாளா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா. கண்மணி என்ன வளர்ற? ராசாத்தி அண்ணி அடிச்சிட்டாளா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மங்கைய கூப்பிட்டு கேளுங்க. அவ சொல்லுவா ராசாத்தி அடிச்ச கூத்த. மங்க மங்க சொல்லுங்க. அண்ணி சொல்றது உண்மையா? ராசாத்தி அண்ணி அடிச்சாளா? பதில் சொல்ல. பொறுமையா முழுசா என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்க. ஏய் நான் கேட்ட கேள்விக்கு மேல பதில் சொல்லு. அண்ணிய ராசாத்தி அடிச்சாலா இல்லையா? ஆமாங்க, ராசாத்தி அடிச்சா. அவ அடிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா அவ இப்ப சுயநனவுல இல்ல. ஏதோ பேய் புடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா. ஆமா சித்தப்பா, அண்ணி எப்பவும் இருக்க மாதிரி இல்ல. ஆமாப்பா, அவ ஏதோ பண்ணிருக்கா. ஆனா என்னன்னு தான் தெரியல.
இத நான் நம்ப மாட்டேன். திட்டம் போட்டு என்ன அடிக்கிறதுக்காக அப்படி நடிச்சிருக்கான். இத்தனை பேர் இருக்கும்போது என்ன மட்டும் அடிச்சிருக்கானா என்ன அர்த்தம்? என் மேல பழி தீர்த்துக்கிட்டா. அதான் சுயநினைவு இல்லாம பண்ணிட்டான்னு சொல்றாங்கல்ல. ராசாத்தியை பத்தி நமக்கு தெரியாதா? அவன் நார்மலா இருந்தா உன்னை கை நீட்டி அடிப்பாளா? சரி விட்டு தொலைமா. என்னங்க நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க? அடி வாங்கி அவமானப்பட்டவன் நான். அவ்வளோ ஈஸியா என்னால இதை மறக்க முடியாது. எனக்கு இதுக்கு ஒரு பதில் தெரிஞ்சே ஆகணும். ஆமாண்ணே, அது எப்படி அவன் அண்ணி அடிக்கலாம்? அவளுக்கு எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவு தைரியம்? வாங்க, அவ எங்க இருக்கா? நீ போய் அவளை கூட்டு வா. இல்லைங்க, அவ ஒரு மாதிரி மயக்கமாயிட்டா. தூங்க வச்சுட்டு வந்திருக்கோம். தூங்கி எழட்டும், அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். நல்லா இருக்கு மங்கை. இது என்ன ஆற போடுற விஷயமா? நீ அவளுக்கு ஓவரா வக்காலத்து வாங்குற. இல்ல, இப்ப எழுப்பி அவ மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்ணுவா, அதுக்கு பயந்துதான் சொல்றேன். என்ன மறுபடியும் என்ன அடிப்பான்னு சொல்றியா? அடிக்கட்டும் பார்க்கலாம். அதுக்கு இல்லக்கா, இன்னும் அவ நார்மல் ஆயிருக்க மாட்டா, அதான். வாங்க, அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போய் எழுப்பி கூட்டு வா. அவ போக மாட்டா, நானே போய் கூட்டிட்டு வரேன். நீங்க போகாதீங்கக்கா. அவ என்ன பண்ணுவான்னு நானும் பாத்துறேன். கண்மணி நீ வா. அக்கா. கண்மணி, அவளுக்கு தெளிஞ்சிருக்கும்ல? தெரிஞ்சிருக்கோம் அத்தை. தெளியலன்னா மட்டும் என்ன பண்ணுவா? அவளை தெளிய வச்சிட மாட்டேன். நீங்க பண்ணுவீங்க அத்தை, எனக்கு தெரியும். ம் பார்த்தீங்களா? செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு எப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான்னு பாரு. ஏய், போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஏய், எந்திரடி எந்திரடி எந்திரடி. ராசாத்தி எந்திரடி. ஏய், எந்திரடி எந்திரி. கீழே வாடி, உனக்கு இருக்கு கச்சேரி. என்னாச்சு அத்தை? நான் பகலே தூங்கிட்டு இருக்கேன். கீழே வா ராசாத்தி, எல்லாரும் விளக்கமா சொல்லுவாங்க. என்னாச்சு கண்மணி? ஏய், கேள்வி கேட்காம வாடி. எந்திரடி. வா. போ. என்ன ராசாத்தி இது? நீ பண்ண காரியம் உனக்கே நல்லா இருக்கா? நான் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், அத்தனையும் கெடுத்து குடிச்சவராகிட்டியே. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியலையோ? சும்மா நாடகம் போடாதடி. அவளுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீ நிறுத்து மங்கை. எல்லாம் ஒன்னாலதான். நீயும் தம்பியும் கொடுக்கிற செல்லம் தான் அவ இப்படி எல்லாம் ஆடிட்டு இருக்கா. அத்தை, என்ன அத்தை நடக்குது? பண்றது எல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. சத்தியமா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அத்தை. யாராவது சொல்லுங்களேன். ராசாத்தி, நீ அண்ணிய அடிச்சிருக்க.
மரியாதை இல்லாம பேசி அடிச்சதோடு மட்டும் இல்லாம தடுக்க வந்த கண்மணியே அடிச்சிருக்க. மாமா விளையாடாதீங்க மாமா. நான் எதுக்கு பெரிய அத்தையை அடிக்க போறேன்? ஏய் நடிக்காதடி. மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கங்கறதையெல்லாம் வார்த்தையால கொட்டிட்ட. வாடி பொடின்னு மரியாதை இல்லாம பேசிட்ட. ஏம்மா இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா? சத்தியமா இல்ல மாமா, அப்படி எதுவுமே நான் பண்ணல. அத்தையும் கண்மணியும் என்ன மாட்டி விட போய் சொல்றாங்க. என்னது? நாங்க போய் சொல்றோமா? உனக்கு சந்தேகமா இருந்தா நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு மங்கை கிட்ட கேளு. அத்தை, ராசாத்தி, உனக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா? சத்தியமா என்னன்னு தெரியல அத்தை. இதுதாங்க நடந்துச்சு.